பெருநாள் அன்று நல்ல முறையில் குளிக்க வேண்டும். நம்மிடம் உள்ள சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வாசனை திரவியம் பூசிக்கொள்ள வேண்டும். ஈதுல் அல்ஹா பெருநாளில் நாம் தொழுகை முடித்த பின்பே உண்ண வேண்டும். அதற்கு முன்பு உண்ணக்கூடாது. இதுவும் சுன்னா ஆகும். பெருநாள் தொழுகை செல்லும் போது ஒரு பாதை, தொழுகை முடித்து திரும்ப வரும் பொழுது வேறு ஒரு பாதையில் வர வேண்டும். இதுவும் சுன்னா ஆகும். இரு பெருநாள்களில் நோன்பு வைப்பது ஹராம் ஆகும். பெருநாளில் அதிகம் தக்பீர் கூற வேண்டும். ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் சற்று குறைவான சத்தத்துடன் தக்பீர் கூற வேண்டும். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்பும் அரஃபா நாள், அதாவது துல் ஹஜ் பிறை 9வது நாளில் இருந்து பிறை 13வது நாள் அசர் தொழுகை வரை தக்பீர் கூறுவது ஆண் மற்றும் பெண்களுக்கும் சுன்னத்தாகும். பெருநாள் தொழுகையின் நேரம் துல் ஹஜ் 10வது நாளில் சூரியன் உதயமாகி 10 அல்லது 15 நிமிடங்கள் பிறகு நாம் பெருநாள் தொழுகையை தொழ ஆரம்பம் செய்ய வேண்டும். ஈதுல் அல்ஹா நாளில் நாம் பெருநாள் தொழுகை சற்று முன்பே தொழ வேண்டும்.